புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அதில் புதுச்சேரி மாநிலத்தை தாக்கிய பெங்கல் புயல் மக்களின் வீட்டு உடைமைகளை நிர்மூலமாக்கி விட்டது. ஒருபுறம் இயற்கை சீற்றம் என்றாலும் மறுபுறம் அரசின் சம்பந்தப்பட்ட ஒரு சில துறைகளின் அலட்சிய போக்கே மொத்த பாதிப்பிற்கும் முழு காரணமாகும் என தெரிவித்தார். குறிப்பாக பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை இவை இரண்டும் கடந்த சில ஆண்டுகளாக கண்டுவரும் தோல்வியின் விளைவை மக்களுக்கு ஏற்படுத்தியுள்ளது. நகரின் பிரதான கழிவுநீர் வாய்க்கால்கள் சேற்றை வார்வதற்காக கடந்த சில மாதங்களுக்கு முன்பே வாய்க்கால்களை உடைத்து வாகனம் செல்ல வழி ஏற்படுத்தியிருந்தனர். ஆனால் அந்த வழியை மழைக்காலத்திற்கு முன்பு மூடாமல் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அலட்சியத்துடன் இருந்தனர். இதனால் எங்கெல்லாம் வாய்க்கால் உடைக்கப்பட்டு புதிய வழித்தடங்கள் ஏற்படுத்தப்பட்டனவோ அங்கெல்லாம் வாய்க்கால்களில் வழிந்தோடிய தண்ணீர் புதிய பாதையை ஏற்படுத்தி கொண்டு மக்கள் வசிக்கும் பகுதியில் உட்புகுந்தது. இதனால் உப்பளம் தொகுதியில் வானரப்பேட்டை, ராசு உடையார் தோட்டம், திப்புராயப்பேட்டை, பிரான்சுவா தோட்டம், ஆட்டுப்பட்டி, ரோட்டியர்பேட் காளியம்மன் கோவில் தோட்டம், பெருமாள் ராஜா தோட்டம், எல்லையம்மன் கோவில் தோட்டம், தாவீதுப்பேட்டை, உடையார் தோட்டம் உள்ளிட்ட இடங்களிலும் கழிவுநீர் வாய்க்கால்கள் தண்ணீர் அனைத்து இடங்களிலும் சுமார் 3 அடி உயரத்திற்கு உட்புகுந்தது. அந்தந்த வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜ், டிவி, கட்டில், மெத்தைகள் மற்றும் பல்வேறு வீட்டு உபயோக தளவாட சாமான்கள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளன. அதே போன்று ஆம்பூர் சாலை வாய்க்காலில் பல இடங்களில் ஏற்கனவே நல்ல நிலையில் இருந்த பாலங்கள் இடிக்கப்பட்டு புதிய பாலங்கள் கட்டுமான பணி செய்து வருகின்றனர். இதனால் ஆங்கெங்கே பல இடங்களில் வாய்க்கால்கள் மண்மூட்டைகள் அடைக்கப்பட்டிருந்தன. இதனாலும் அந்த வாய்க்கால்கள் வேகம் எடுத்து வந்த மழைநீர் நகர பகுதி முழுவதும் வீடுகளில் உட்புகுந்தது. குறிப்பாக செஞ்சி சாலை, இந்திரா காந்தி மைதானத்திற்கு பின்புறம் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட நல்ல நிலையில் இருந்த பாலம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இடிக்கப்பட்டு மீண்டும் புதிய பாலம் கட்டும் பணி நடந்து வந்தது. அதனால் பெருகி வந்த தண்ணீர் திசை திரும்பி திப்புராயப்பேட்டை பகுதி முழுவதும் தண்ணீர் உட்புகுந்து ஆயிரக்கணக்கான வீடுகள் முழுவதும் சேதமடைந்தன. புதுச்சேரி நகரப்பகுதி முழுவதும் மக்களின் பேராசையால் பெரு வாய்க்கால்கள் ஆக்கிரமிப்புகள், சிறு வாய்க்கால்கள் ஆக்கிரமிப்புகள் என ஆங்காங்கே கழிவுநீர் செல்ல முடியாமல் ஆக்கிரமிப்புகள் செய்யப்பட்டுள்ளன. இவற்றை அகற்ற வேண்டிய சம்பந்தப்பட்ட துறைகள் இதுநாள் வரை வாய்ப்பொத்தி மௌனம் காத்தனர். இதனால் உருளையன்பேட்டை, நெல்லித்தோப்பு, காமராஜர் நகர் உள்ளிட்ட பல தொகுதிகளில் மழைநீர் மக்கள் வசிப்பிடம் பகுதியில் உட்புகுந்து பெருத்த சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு புறம் இயற்கை சீற்றத்தின் பாதிப்பு என்றாலும் மறுபுறம் குறிப்பாக பொதுப்பணித்துறையின் கழிவுநீர் பிரிவு அதிகாரிகளின் பொறுப்பற்ற செயலும் காரணமாகும். நகரின் பிரதான கழிவுநீர் வாய்க்கால்கள் கடலில் கலக்கும் வம்பாக்கீரப்பாளையம், திப்புராயப்பேட்டை முகத்வார பகுதி சேரும் சகதியுமாக உள்ளது. ஆண்டுதோறும் இந்த இடத்தை ட்ரிஜிட்டிங் செய்ய வேண்டிய பொதுப்பணித்துறை இந்த ஆண்டு முழுமையாக அந்த பணியை செய்யவில்லை. முகத்வார பகுதி தூர்வாரப்படாததால் பெருமழையின் கழிவுநீர் முழுவதையும் கடல் உள்வாங்காததால் 90% மழைநீர் அனைத்தும் மக்கள் வசிக்கும் பகுதியிலேயே உட்புகுந்தது. இன்னும் 2-3 தினங்களுக்குள் இவை அனைத்தும் தானாக சரியாகிவிடும் என்ற எண்ணத்தில் அரசு அதிகாரிகள் செயல்பாடு உள்ளது. ஒரு ஆண்டுக்கு ரூபாய் 300 கோடி மேல் பொதுப்பணித்துறையில் சம்பளம் மட்டும் வாங்கும் பொதுப்பணித்துறை ஊழியர்களுடைய பொதுவான பணி என்ன என்பதை தயவு செய்து சம்பந்தப்பட்டவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ரூபாய் 10,000 பெருமானம் உள்ள வேலை கூட பொதுப்பணித்துறையில் உள்ளவர்கள் செய்யாமல் எல்லா வேலையுமே ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தனியாரை செய்வதால் பொதுப்பணித்துறையையே முழுமையாக கலைத்து விடலாம் போல் உள்ளது. பொதுப்பணித்துறையில் நடைபெறும் பல்வேறு பணிகளுக்கு எஸ்டிமேட் போடுவது, டெண்டர் விடுவது, வேலை தரமாக செய்கிறார்களா என்பதை கூட கவனிக்காதது இவைகள் மட்டுமே பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் செயல்பாடாக உள்ளது. தற்போது பெய்து வரும் பெருமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு உள்ளாட்சித்துறையும் பொதுப்பணித்துறையும் தொலைநோக்கு சிந்தனையுடன் தங்களின் செயல்பாடுகளை அனைத்தையும் ஏற்படுத்த வேண்டும். எதிர்காலத்தில் பெருமழையை தாங்கும் சக்தி புதுச்சேரி நகரப்பகுதிக்கு உருவாக்கும் விதத்தில் சரியான திட்டமிடல் இருக்க வேண்டும். தற்போது ஏற்பட்டுள்ள புயலின் பாதிப்பினால் பல்லாயிரக்கணக்கான வீடுகள் சேதமடைந்துள்ளன. அனைத்து வீடுகளும் ரூபாய் 10,000 நிவாரண உதவியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்க வேண்டும். முழுமையாக விழுந்த வீடுகளுக்கு 25,000 வழங்க வேண்டும். பல்லாயிரக்கணக்கான விவசாய விளைநிலங்கள் பெரும் மழையால் சேதமடைந்துள்ளன. பாதிக்கப்பட்ட விவசாய விளை நிலங்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 15,000 இழப்பீடு வழங்க வேண்டும். புயலின் பாதிப்பு குறித்த மத்திய அரசிடம் உரிய தகவல் தெரிவித்து மத்திய நிவாரணக் குழுவை ஒன்றை தினங்களுக்குள் புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை தர மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணைநிலை ஆளுநர் அவர்களும் மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும். மத்திய அரசிடமிருந்து தேவையான புயல் நிவாரண நிதிக்காக உரிய கடிதத்தை மத்திய உள்துறை அமைச்சருக்கு புதுச்சேரி அனுப்ப வேண்டும்.
புயல் பாதித்த பகுதிகளை பார்வையிட்ட மத்திய அரசில் இருந்த உள்துறை அமைச்சர் அவர்கள் நேரில் வருகை தர வேண்டும் என பேட்டியின் பொழுது திரு அன்பழகன் அவர்கள் தெரிவித்தார்.